வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் இருக்கிற தங்க நகை கடன் பற்றி தாங்க. அதாவது நம்ம பேங்க்கில், அதாவது கனரா பேங்க்கில் நீங்கள் இப்போ ஒரு கோல்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ வந்து எவ்வளோ லேட்டஸ்ட்டாக என்ன வட்டி விகிதங்கள் வந்து வாங்குறாங்க நகை கடனுக்கு அப்படிங்கிறதும், அண்டு நமக்கு ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூபா நமக்கு பணம் கிடைக்கும், மற்ற என்னென்ன ஃபீஸ், இந்த ப்ராசஸிங் ஃபீ இருக்குது, டென்யூர் என்ன, மினிமம் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா தகவல்களும் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நம்ம வாங்குகிற, அதாவது நம்ம ஒரு 3 சவரன் அடகு வச்சு பணம் வாங்குகிறோன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிற கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன, அந்த மாதிரி, அதாவது இன்றைக்கி நம்ம கனரா பேங்க் பார்க்குறோம் இல்லையா, இது மாதிரி மற்ற பேங்க்ஸில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் போட்டுட்டு வரோம். அண்டு பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதும், அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கனரா பேங்க்கில் இருக்கிற கோல்டு லோனுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 2025 லேட்டஸ்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க, அண்ட் அதுக்கு இல்லாமல் அதுக்கான கால்குலேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கனரா பேங்க்கில் கோல்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக கோல்டு லோன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கோல்டை வச்சு நம்ம வந்து பணம் வந்து கடனாக வாங்குறது. அண்டு கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது, தனியாக ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய அடகு கடை இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வைக்கிறப்ப வட்டி வந்து குறைவாக இருக்கும். நமக்கு வந்து இதில் வருஷத்துக்கான வட்டி போடுவாங்க பேங்க்ஸில் வந்து. இதே வந்து நீங்கள் ஒரு அடகு கடையில் வைக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து மாத வட்டி போடுவாங்க. அது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் நகையை வந்து அடகு வைக்கணும், ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து நகையை வந்து அடகு வைப்போம். குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நகையை சேமிக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர ஆபத்துக்கு நமக்கு அந்த நகை உதவும் அப்படின்றதுனால தான் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து நகையை வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நகையை வாங்குறப்ப ஒரு அவசரத்துக்கு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசித்து நம்ம வந்து இந்த மாதிரி பேங்க்ஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி வந்து குறைவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கோல்டு லோன் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வட்டியும் கம்மியாக இருக்குது. அண்டு நமக்கு என்னென்ன மாதிரியான நகைகளுக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 கேரட்லேருந்து 22 கேரட் வரைக்குமான கோல்டு நகைகள் எது நகை இருந்தாலும் நம்ம வந்து அடகு வைக்க முடியும். அண்டு நமக்கு மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் 5000 ரூபாயிலேருந்து நமக்கு கோல்டு லோன் கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கோல்டு லோன் வந்து வாங்க முடியும் கனரா பேங்க்கில். அண்டு நமக்கு இதில் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ராசஸிங் ஃபீன்றது வந்து நம்ம கோல்டு வாங்கிறதுக்காக சில ஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.3% வந்து இப்போது போட்டிருக்காங்க. அதாவது நம்ம கோல்டு லோன் அமௌண்ட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ அதில் 0.3% வந்து ப்ராசஸிங் ஃபீயாக எடுத்துப்பாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 0.5% இருந்தது. பட் இப்போது 31 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் அடகு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து 0.3% அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம டென்யூர், நம்ம வந்து இப்போ நாங்கள் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கடனை எவ்வளோ நாளில் நம்ம அடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 வருஷம். ஸோ நமக்கு வந்து 12 மாதம், 1 வருஷம் தான் டென்யூர். அதுக்குள்ளே நம்ம வாங்கின பணத்தையும் அதுக்கான வட்டியும் நம்ம வந்து அந்த 1 வருஷம் முடிவில் கட்டி அடைக்கணும். இப்போ நம்ம கோல்டு லோன் வாங்குறப்ப அதுக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கனரா பேங்க்கில் 9% வந்து வட்டி வாங்குகிறாங்க. அதாவது இது வந்து வருஷத்துக்கான வட்டி.
ஸோ நமக்கு மந்த்லின்றப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு வருஷம் முடிவில் இந்த வட்டி பணத்தை வந்து கட்டிடலாம். அண்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க, அதாவது ஒரு கிராமுக்கு நமக்கு எவ்வளோ ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஏறிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு நாளும் கோல்டோட ரேட்டு. ஸோ கோல்டோட ரேட் ஏறும்போது நமக்கு அடகு வைக்கிறப்போ அதுக்கான ரேட்டுமே வந்து கொஞ்சம் ஏறும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டோட பியூரிட்டியை பொறுத்து நமக்கு அப்ரைசல் வேல்யூ வந்து போட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 65லேருந்து 70% வரைக்கும் நமக்கு கோல்டு வேல்யூ வந்து கிடைக்கும் அமௌண்ட்டு. ஸோ அப்படி பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ரூ. 7,990 இருக்குது. கிட்டத்தட்ட ரூ. 8,000 வரைக்கும் இருக்குது. அதனால் நமக்கு கோல்டும் வந்து அந்த ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அடகு வைக்கிற நகையை பொறுத்து 18லேருந்து 22 கேரட் வரைக்கும் நான் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ரூ. 4,500லேருந்து ரூ. 5,100 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொண்டு போகிற நகையோட பியூரிட்டியை பொறுத்து அவங்க செக் பண்ணி அதுக்கான வேல்யூ போடுவாங்க. ஸோ நான் உங்களுதுனால 22 கேரட் கோல்டாக இருக்குது அப்படின்னா பியூரிட்டி நல்லா இருக்குன்னா நமக்கு ஒரு கிராமுக்கு ரூ. 5,100 வரைக்கும் மேக்ஸிமம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரூ. 5,100 ஒரு கிராமுக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு வருஷம் கோல்டு லோன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 3 சவரன் நகையை கொண்டு போய் அடகு வச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அண்ட் அதுக்கான வட்டி எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 3 சவரன் அப்படிங்கிறப்போ நான் வந்து 22 கேரட் நகைக்கானதாக எடுத்திருக்கேன். ஸோ 22 கேரட் நகையில் நீங்கள் 3 சவரன் கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா 3 சவரன் அப்படிங்கிறது 24 கிராம். ஒரு சவரனுக்கு 8 கிராம். ஸோ 3 சவரன் அப்படின்றப்ப 24 கிராம் வரும். இந்த 24 கிராம் நகையை நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப அதில் அவங்க வந்து 1 ஆர் 2 கிராம்ஸ் வந்து லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதில் அவங்க டஸ்ட்டு ஏதாவது இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வச்ச நகையோ அந்த மாதிரி எனாமல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து குறைப்பாங்க. ஸோ அப்படி குறைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் வரைக்கும் லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி லெஸ் பண்ணாங்கன்னா கூட நமக்கு 23 கிராமுக்கான பணம் வந்து கிடைக்கும். ஸோ 23 கிராம் அப்படிங்கிறப்ப நான் முன்னாடியே சொன்னேன் 22 கேரட்க்கு நமக்கு பியூரிட்டி நல்லா இருந்தால் ஒரு கிராமுக்கு ரூ. 5,100 வரைக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ. ஸோ இப்போ ரூ. 5,100 இன்ட்டு 23 கிராம் போட்டோம்னா நமக்கான லோன் அமௌண்ட் வரும். லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,17,300 வந்து நமக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு வருஷத்தில் ரீபே பண்ணணும். அண்டு அதுக்கான வட்டி வந்து பார்த்திங்கன்னா 9% சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு இப்போ ஆனம்கான இன்ட்ரெஸ்ட் இது. அப்போ அந்த 9% வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 10,557 வந்து வட்டியாக வரும். இது வந்து நமக்கு வாங்கின அமௌண்ட்டு, அதுக்கான வட்டி. ஸோ ரெண்டும் சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம் வந்து ரூ. 1,27,857. இதுதான் வந்து நம்ம மொத்தமாக கட்ட வேண்டிய பணமாக இருக்கும். அந்த 3 சவரன் நகையை நம்ம அடகு வைக்கிறப்ப அதுக்கான வட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ரூ. 10,557 வருது. ஸோ இந்த கோல்டு கிராமுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு ஏறுறது இறங்குறத பொறுத்து வேரி ஆகும். ஸோ நம்ம என்றைக்கு கொண்டு போய் அடகு வைக்கிறோமோ அப்போ கோல்டோட ரேட் என்ன இருக்குன்றதை பொறுத்து நமக்கான பணம் வந்து கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற கோல்டு ரேட் பற்றி பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு ரூ. 5,000 மேலே தான் வந்து கிடைக்கும் ஒரு கிராமுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ₹1,00,000 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது நம்ம ஒரு 22 கிராம் 23 கிராம் கொண்டு போனோம் அப்படின்னா ₹1,00,000 நமக்கு பணம் கிடைக்கும். அண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து ₹1,00,000 வந்து நம்ம கடனாக வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து கட்டாமல் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த தப்பை பண்ணாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பணத்தை எப்படியாவது ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிட்டு வட்டியும் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் நகையை நீங்கள் சீக்கிரமாக திரும்பி எடுக்க முடியும். ஏன்னா நம்ம திரும்ப புது நகை வாங்கணும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ விலை ஆகுது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சேமித்த நகையை அடகு வச்சுட்டு கேர்லெஸ்ஸாக விடாமல் அதை வந்து ஏதாவது ஒரு நம்ம வழி பண்ணி அந்த நகையை வந்து திரும்ப மீட்கிறதுக்கான முயற்சியும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்தில் நகை வந்து பயன்படும் திரும்பவும். ஸோ அதனால் அடகு வச்சாலும் அந்த நகையை திரும்ப மீட்டுக்கோங்க. அண்ட் கனரா பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கான அமௌண்ட்டு எல்லா கால்குலேஷன்ஸும் இன்றைக்கி பார்த்தோம். நிச்சயமாக இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.